உடனே மாட்டி. ஐயோ ஐயோ பாத்து போலாம். சரி சரி போலாமா? யாருக்கிட்ட ஒத்தட்ட வல்ல மொத்த பழத்தி சுத்தியாச்சு மாட்டிக்கிட்டாளே நம்ம மூத்த மருமக வீட்டை விட்டு துரத்த போறாளே. இரு நான் சாவியை வச்சுட்டு வரேன். புடி 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 சாமரடி. அப்படியே எடுத்த மாதிரியே வச்சிடலாம். அவ்வளவுதான். முடிஞ்சது வேலை. நல்லா தூங்குமா? நல்லா தூங்கு. நம்ம போலாம். போ 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 கிளம்பு. யாரது? ஐயோ என்ன நடக்கும் தெரியலையே. லைட்டு போட்டான். நான் இல்ல. போச்சு. என்னடி இவன் முடிச்சுக்கிட்டா? ஐயோ இழந்துக்கிறான். ஆண்டவா காப்பாத்திடு. ஐயோ திரும்பி மட்டும் பாத்துறாதப்பா. நான் என்ன பண்ணேன்? போ அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே போ ராஜா. போ திரும்பி மட்டும் பாத்துறாத. அத்தை நல்ல வேலை அத்தை. ஆதி மாமா நம்மளை கவனிக்கல. எல்லாம் உன்னாலதான். அவ வெளியே வரதுக்குள்ள நம்ம கிளம்பலாம். வா எழுந்து. வந்துரு, முன்னாடியே வந்துருடி. கதவை மூடிட்டு வாடி. தோத்த துன்றேன். என்ன இது காலு? யாரு? இவன் இங்க வந்தா? அத்தை போச்சு நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்னத்த பண்றது? இருடி புலம்பாத. அவன் கிட்ட இருந்து நான் உன்னை எப்படியாவது காப்பாத்தி இங்க இருந்து எஸ்கேப் பண்ணிடுறேன். புரிஞ்சுதா? இன்னுமா என்ன நம்புற? என்னடி கண்ணை இப்படி உருட்டுறான்? ஐயோ பைரவா வா. பைரவா என்ன முழிக்கிறா? வா. முடி போட்ட தெரியாதா? ஏய் வரமாட்டேன். என்ன இவன் ஜூ ஜூ ஜூன்னு நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான்? வா. அத்தை கருப்போட வாகனம் நாய் தானே, அதான் தன்னை கருப்பாவும்
நம்மள நாயாவும் நினைச்சு கூப்பிடுது. ஐயோ, நாயாவா? பேய் மாதிரி இருக்கான் இவன். நாயே. ஏய் ஜோஜோ வா. வரமாட்டேன். வரல உனக்கு எலும்பு துண்டு போட மாட்டேன். ஏய் இந்த கருப்போட வாகனம் நீதானே? நானே ஊரை காக்க காவலுக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா ரவுண்ட்ஸுக்கு போலாம். ரவுண்ட்ஸுக்கு போறதா? என்னடி சொல்றான் இவன்? ஏய் பைரவா, கருப்பு கூப்பிடுறேன், அப்புறம் என்ன தயக்கம்? ஏ பைரவா. ஆஹா, வடிவு வந்து அத்தைய தான் கூப்பிடுறாங்க, நம்மள கூப்பிடல. அப்ப நம்ம தப்பிச்சோம். அத்தை, கருப்பு உங்களை தான் கூப்பிடுது. போங்க அத்தை, இல்லன்னா 2 பேருமே மாட்டிப்போம். என்னையா? எவர் நாம காவலுக்கு இருக்கோன்ற தைரியத்தினாலதான் ஜனங்கள்லாம் நிம்மதியா தூங்குறாங்க. வா காவலுக்கு போவோம். ஐயோ, இப்ப என்னடி பண்றது? அத்தை அத்தை போங்க அத்தை, இல்லன்னா 2 பேருமே மாட்டிப்போம். பைரவா வா. வா பைரவா. வரலாம் வரலாமா வரலாமா பைரவா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துல நீ ஒருத்தரை தொட முடியாது, புரியுதா? உன்னதான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. இன்னொரு தடவை உங்களை கண்ணுல பார்த்தேன், கண்டம் துண்டமா வெட்டிடுவேன் கத்தியில. அத்தை, என்ன அத்தை லூசு மாதிரி அங்க பார்த்து பேசிட்டு இருக்காரு? ஆமா அத்தை, வடிவுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கும் போல அத்தை. அவர் தானே கருப்பு சாமியாவே நினைச்சுக்கிட்டாரு போல. கன்றாவி, கேட்க மாட்டேன். எவ்வளவு வாய் இவனுக்கு! ஐயோ, இவனுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. சரி, இப்ப என்னத்த பண்றது? இருடி, அவனை எப்படியாவது ஏமாத்திட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம். ஏய், யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இருக்கும்போது வரக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? யாருக்கிட்டதான் பேசி தொலைறான்? ஏய், வெளியே போடா. வெளியே போல கசக்கி பிழிஞ்சு ரத்தத்தை எடுத்துருவேன். ஓ, ஏய், எங்க எஸ்கேப் ஆவறீங்க? நான் நினைச்ச மாதிரியே ஊருக்குள்ள திருட வந்தீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ, இவன் எப்பதான் இங்க இருந்து போய் தொலைவான்னு தெரியலையே. என்னோட அருவா கிட்ட இருந்து எந்த தீய சக்தியும் தப்பிக்கவே முடியாது. உங்களை விட்டுவனா? போச்சு போச்சு, இன்னைக்கு அவ்வளவுதான் போல இருக்கு. உங்களை கண்டம் துண்டமா வெட்டி கடாயில சூப்பு வைக்கிறேன் பாருங்க. விட்டுவானாமே. எழுந்துடி, ஆனது ஆகட்டும், பாத்துக்கலாம். அந்த பயம் இருக்கணும். ஆனா ஆனா அந்த நாக்கு அப்படியே வெளியே வந்து விழணும். போச்சு போச்சு, பேசாம நில்லு. பயமா இருக்கு அத்தை. இருடி, எனக்கும் தான் பயமா இருக்கு. ஐயோ, இவ்வளவு கிட்ட பாக்காதடா, பயமா இருக்கு. வடிவு, மூதேவி மூதேவி, மூஞ்ச பாரு. சிசியனை பேர் சொல்லியா கூப்பிடுற? அங்க யாரோ இருக்காங்க. அங்கேயே போ போ போ, அப்படியே நேரா போ. வெட்டருபா வேலுக்கம்பே எதினிக்கும் இந்த சாமி வராண்டா முனி வந்துட்டா முனி முனி. வா போலாம். இல்லங்க, இன்னும் முடியலையா? பாக்குறீங்களா? ஐயோ, இவன் விட மாட்டான் போல இருக்கே. தப்பிக்க முடியாது, உங்களை கண்டம் பண்ணிடுவேன். நீங்க எங்க போனாலும் நான் உங்களை விட மாட்டேன். என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அவ்வளவுதான் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இவனை அப்படியே வந்து உடைச்சிடறேன் பாரு. வாங்க அத்தை. இருக்கட்டும், ஒரு நாளைக்கு அத்தை வாங்க அத்தை, போலாம். சீக்கிரம் வாங்க. ஓடி. அப்பா, எவ்வளவு பயமுறுத்திட்டான். கொஞ்ச நேரத்துல சர்வநாடியும் ஒடுங்கி போச்சு. போ போ, அப்படியே செவுத்துல முட்டிக்கோ. ஏய், விட மாட்டேன். ஏய், கதவை சாத்தனா விட்டுருவனா? தர கதவை. ஏய், கதவை தரடி. சீக்கிரம். இவ வேற. சரி இருடி, போறல்ல. அம்மா, பாத்து வா பாத்து வா. ஏய்,
கதவை உடைச்சிருவான்னு செவுரு கட்டிட்டியா? விட மாட்டேன். தர வா வா டக்குனு உள்ள வா. அம்மா செவுரை உடைச்சுக்கிட்டு வரேன் பார். இரு கொல்ல பக்கமா வந்து பிடிக்கிறேன். உமா அத்தை, என்னடி ஹால் இவ்ளோ அமைதியா இருக்கு? வெச்ச பாமி இன்னுமா வேலை செய்யாம இருக்கு? தெரியல அத்தை. என்னடி இதெல்லாம்? ச்சே, இப்படி அமைதியா இருந்தா வீடு வீடாவா இருக்கும்? ஆளுக்கால அடிச்சிட்டு செத்தா தானே பாக்குறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா அத்தை. ச்சே, வீடா இது? இவ்ளோ அமைதியா இருக்கு, ஏதோ மடம் மாதிரி. ஆமா. நிச்சயதார்த்த பொறுப்பு எல்லாத்தையும் அம்மா என்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதனால எந்த குறையும் யாரும் சொல்லக்கூடாது, சரியா? வர வர இது வீடா இல்ல பக்தி மடமான்னு தெரியல. நான் ஆர்டர் பண்ண ஒவ்வொன்னும் கரெக்டா இருக்கணும். யாரும் சண்டை போட்டுக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டை விட்டு போக அத்தா, மாட்டேங்கிறாங்க. மேல பாருங்க. ஆமா ஆமா, அவ்வளவுதான். ஆனா கரெக்டா வந்துடணும். நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பாக்கி பணத்தை செட்டில் பண்ணிடுறேன், ஓகே? அப்புறம் போட்டோ வீடியோ எல்லாம் ஸ்பான்சர் தான், அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. அத கேன்சல் பண்ணிட்டு கொடுத்த பணத்தை வாங்கிடுங்க. சரி சரி, உங்களுக்கு அந்த டென்ஷனே வேண்டாம். பணம் எல்லாம் கரெக்ட்டா வந்துரும். பார்வதி கிட்ட கொஞ்சம் கூட படபடப்பே காணோம். அவ பாட்டுக்கு நிச்சயதார்த்தத்தை சிறப்பா நடத்துறதுக்கு பொறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு சாதாரணமா போன் பேசிட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் பணம் காணாம போன விஷயம் தெரியாதுடி. அதான் பொறுப்பா போன் பேசிட்டு இருக்கா. இல்லன்னா இந்நேரத்துக்கு பொசு பொசுன்னு மூணுல உட்காந்து அழுதுருப்பால. சரி ஓகேங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஜெயாக்கா, இங்க வாங்கல. சொல்லு பார்வதி. இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க? முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார், சௌச்சௌ பொரியல். அவ இவ்ளோ சாதாரணமா பேசிக்கிட்டு நடமாடக்கூடாதுடி. அவளுக்கு ஒரு பெரிய ஷாக்கா கொடுத்து பைத்தியம் பிடிச்சி அலைய வைக்கணும். சரி, இப்ப என்னத்த பண்ண போறீங்க? சரி, அப்ப நைட்டுக்கு சப்பாத்தி குருமா, தோசை பண்ற பார்வதி. சரி, அதையே பண்ணிடுங்க. ஆடு வந்துருச்சு. வா சுந்தரம். அம்மா வா வா சுந்தரம். சொல்லுங்கம்மா. சுந்தரம், நாங்க வழக்கமா பூ வாங்குற அந்த கடை உனக்கு தெரியும்ல? தெரியுமா. அங்க நான் கொஞ்சம் பூவுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன். வீட்டுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்தனுப்பேன்னு சொல்லிருக்கேன். நீ போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துரு போ. சரிங்கம்மா. சீக்கிரம் கிளம்பு சுந்தரம், டைம் ஆச்சு. நான் போன உடனே அட்வான்ஸ் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிருக்கேன். அவன் ஆர்டரை மாத்திர போறான், டைம் இல்லல்ல. கிளம்பு. என்னாச்சு சுந்தரம்? கிளம்பு சீக்கிரம், டைம் ஆச்சுல. அது வந்துமா. ஓ, பணம் வேணும்ல? சுந்தரம், அக்கா பார்வதி கிட்ட இந்த நிச்சயதார்த்தத்துக்காக 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்காங்க. நீ உன் பொண்ணு கிட்ட போய் ஒரு 50,000 ரூபாய் வாங்கி அட்வான்ஸா கொடுத்துட்டு வந்துரு போ. சரிங்கம்மா. சரி, பாத்துக்கோங்க. சரி பார்வதி. பார்வதி. அப்பா சொல்லுங்கப்பா. வனஜா அம்மா உங்ககிட்ட 50,000 ரூபாய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. 50,000மா? எதுக்குப்பா?
வனஜா அம்மாவும் உமா அம்மாவும் பூக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்களாம். அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஆர்டரா? என்ன பார்வதி, நீ பாட்டுக்கு பாத்துட்டு இருக்க? அதான் அக்கா உன்கிட்ட பணம் கொடுத்திருக்காங்கல்ல, நீ தானே கொடுக்கணும். உங்க அப்பா கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. பூக்கடையில ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அட்வான்ஸ் கொடுத்தாதான் அவன் வேலையே ஆரம்பிப்பான். போய் எடுத்து கொடு. சரிப்பா, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். சரிம்மா. மெக்கானிக்கு. ஹலோ, வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஆயில் போட்டீங்களா? அத்தை, எதுக்கு அத்தை இப்படி பண்ணீங்க? பணம் எடுக்க போயிருக்க பார்வதிக்கு வெச்ச இடத்துல பணம் காணோன்னு தெரிஞ்சா அழுத ஆர்ப்பாட்டம் பண்ண போறா. நம்ம வசமா மாட்டிக்க போறோம் அத்தை. நீ வேறடி. பார்வதிய படபடப்பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப தேவையில்லாம என்ன படபடப்பாக்கிட்டீங்க அத்தை? தின்னி மூட்டை. அவ ஒண்ணும் பணத்தை காணும்னு அழுது ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண மாட்டான். புரியவே இல்ல அத்தை, என்ன சொல்றீங்க? ஆமாடி பார்வதி, இந்த வீட்டோட தியாகச்சுடர். பணம் காணும்னு தெரிஞ்சதும் அதை வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பரிதவிப்பா. சரி, இப்ப பணத்துக்கு என்ன அத்தை பண்ணுவா? இங்க வாடி. சொல்லுங்க அத்தை. பணம் காணாம போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அகிலாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவ நகைகளை வச்சு சரி பண்ண பாப்பா. அத்தை, சூப்பர் அத்தை, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். போமா போ. வரட்டும், நல்ல தேனிட்டு வரட்டும். மொத்த அமௌண்ட் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. பணம் எங்க காணோம்? எங்க போச்சு? பணத்தை காணோம். யார் எடுத்திருப்பாங்க?